வணக்கம் நண்பர்களே, மறுபடியும் கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக பேச இருக்கின்ற விடயம் சர்வதேசத்தையே ஆக்கிரமித்துள்ள அமெரிக்க இஸ்ரேல் நாடுகளுடைய ஈரானுக்கு எதிரான யுத்தம் தொடர்பில் தான் பேச இருக்கின்றோம். இந்த யுத்தம் சில வாரங்கள் ஆகிவிட்டது, 2 வாரங்களை கடந்து விட்டது. இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் என்பது தொடர்பில் பல்வேறு கேள்விகளும் எழுகின்றது. இந்த வகையில ஈரான் அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட போதும் அதுல பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் இந்த மேற்குலக ஊடகங்களுடைய ஒரு பிரச்சாரமாகவும் அது கருதப்படுது. இது தொடர்பில் எங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு இணைந்து கொள்கின்றார் உங்களுக்கு நன்கு அறிமுகமான மனித உரிமை சட்டத்தரணி சையத் பசீர் அவர்கள். வணக்கம் பசீர். வணக்கம் ஜெயபால். வணக்கம் நேயர்களே. என்னென்றால் இந்த சுனி முஸ்லிம்களான ஏனைய வளைகுடா நாடுகள் இஸ்ரேலோட ஒரு நெருக்கமான உறவை கட்டியெழுப்பி கொண்டு வந்தன. அந்த தாக்குதல் நடத்தும் வரைக்கும், இஸ்ரேல ஹமாஸ் அந்த தாக்குதலை நடத்துற வரைக்கும் 2 ஆண்டுகளுக்கு முதல் வளைகுடா நாடுகள் இஸ்ரேலோட ஒரு நல்லுறவை பேணத்தான் முயற்சித்தன. இஸ்ரேலோட என்றால் அப்ரஹாம் அக்ரிமெண்ட் சொல்லி, அப்ரஹாம் அக்ரிமெண்ட் என்பது நியூட்ரலைசேஷன். அதாவது அந்த ட்ரம்ப் வந்த பிறகு, இப்போதெல்லாம் முதல் தரம், இதுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்த பொழுது வளைகுடா நாடுகளையும் இஸ்ரேலையும் ஒன்றிணைத்ததான, அதாவது நாங்கள்லாம் மத்திய கிழக்கை சேர்ந்த நாடுகள் எல்லாமே, அது இந்த குடா நாடுகளும் இஸ்ரேலும் ஒன்று சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் ஒன்றை கொண்டு வந்தார். அப்ரஹாமிக், அது ஒரு அக்ரிமெண்ட் சொல்ல, அப்ரஹாமிக் அக்ரிமெண்ட். அந்த அப்ரஹாம் என்பது 3 மதங்களுடைய தோன்றுதலுக்குள்ளான ஒரு தூதர் சொல்லப்படுகின்ற ஒரு ப்ரொஃபட். ஆகவே அந்த அப்ரஹாமிக் என்பதன் மூலமாக இணைப்பை கொண்டு வரலாம், கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் நாங்களும் இணைந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே ஒரு வகையான சமய ரீதியான ஒரு கொனோட்டேஷன் அங்க இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவர்கள் அது செய்தார். அந்த ஒப்பந்தத்தினூடாக கொண்டுவரப்பட்டது ஒரு மெதுவான காலகட்டம் நகர்ந்து செயற்பட்டு கொண்டு வந்தது. அது முழுமையாக வரவில்லை, ஆனால் பல கட்டம் கட்டமாக செய்யப்பட்டு வந்தது. அந்த கட்டங்களிலுடைய இதை முறிப்பதற்கான முயற்சியைத்தான் இந்த சம்பவங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன. இனிமேல தொடர்ந்து போகுமா இல்லையா என்பதற்கு. அப்ப அது கூட இந்த பாலஸ்தீன தாக்குதல் கூட தடைப்படுத்தி கொண்டு வந்தது. இஸ்ரேலுடைய அசாமியான தாக்குதல் அதை தடை போட்டிருந்தது. அந்த தாக்குதல் நடைபெறாமல் இருந்திருந்தால் இந்த ஒப்பந்தங்கள் மிக நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய முழு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அந்த ஒப்பந்தத்தினுடைய ஆரம்பகால பிரிலிமினரி விஷயங்கள் நடைபெற்று ஆரம்பித்தன. அதனுடன் அவர்களுக்கு இடையிலே பரஸ்பரமான போக்குவரத்துகள் ஏற்படுத்தப்பட்டது. இஸ்ரேலிருந்து விமானங்கள் அங்கிறங்குவதற்கும் அங்கு வியாபாரம் செய்வதற்கான ஆரம்ப கட்டங்களில் சில விஷயங்கள் நடைபெற்றன. ஆனால் முழுமையாக நடைபெறுகின்ற கட்டங்கட்டமான விஷயங்கள் நடைபெறவில்லை. அதுக்கான தடையாக இருந்த இஸ்ரேல் தான். இஸ்ரேலுடைய ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு உறவும் வேண்டும் குடா நாடுகளோடு, அதே நேரத்தில் அவருடைய சகோதரர்களான காசாவில் இருக்கிற மக்களை இல்லாமல் ஆக்க வேண்டும். 2 விதமான முரண்பாடுகளுக்குள் இது எந்த பக்கம் நிற்பது, இல்லை எந்த விதத்தில் கொண்டு போவது என்ற அடிப்படையிலே தடுமாற துவங்கினார்கள் குடாநாட்டு அரசர்கள். அந்த அடிப்படையில அந்த ஹமாஸுடைய தாக்குதல் அது வெறுமனே ராணுவ தாக்குதல் மட்டுமில்லை, இவைக்கு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியையும் அரசியல் நெருக்கடியையும் ஏற்படுத்தி இருக்க. நிச்சயமா இது பொருளாதார தாக்குதல் அரசியல் ஏற்படுத்திக்கிறது. இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப இந்த அந்த ஹமாஸுடைய அந்த தாக்குதலுக்கு பிறகு கட்டார்ல வச்சுதான் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்ட ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்ப ஈரானுக்கு அதே ட்ரம்ப் காட்ட ஈரான் பாவிக்குது. இப்ப நீங்கள் மற்றவர்களை கூப்பிட்டு வளைகுடாவில் தானே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்ப ஈரான் இப்ப நீங்கள் எங்களை தாக்குவீர்கள் என்று சொல்லி தாக்குறதுல ஈரானுக்கு ஒரு நியாயமும் இருக்குது இல்ல? இருக்குது. ஈரானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லுகிறீர்கள், பிரித்தானியாவில் இருந்து ஹமாஸுடைய தலைவர் ஒருவர் துபாய் ஹோட்டலில் தங்கியிருந்த பொழுது இங்கிருந்து பிரித்தானியாவில் இருந்து பிரித்தானிய ஊடாக 2 பிரித்தானிய போஸ்ட் பாஸ்போர்ட்டின் ஊடாக 2 இஸ்ரேலியர்கள் சென்று, யூதர்கள் சென்று, அதாவது மொசாட் ஏஜென்ட்கள் சென்று அந்த அறையில வைத்து அவரை சுட்டு கொண்டு விட்டு வந்திருக்கிறார் என்றால் இந்த பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய கடவுச்சீட்டை பயன்படுத்துகிறார்கள், போயிருக்கிறார்கள், கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மொசாட்டினுடைய செயற்பாடுகளை நாங்கள் எப்படி பார்ப்பது? ஆகவே குடாநாடுகளில் நடந்திருக்கிறது. குடாநாடை விட ஹமாஸுடைய லீடர் இங்கு வந்த பிறகு இங்கே ஈரானை தாக்கி இருக்கிறார்கள். ஆகவே ஹமாஸை பொறுத்த வரைக்கும் அல்லது ஈரானிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் காணப்படுகிறது. ஆகவே அவர்கள் தங்களுக்கான நீண்ட காலமே அவர் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். சுலைமானி கொல்லப்பட்ட பொழுது நாங்கள் தாக்கல் செய்வோம், இன்னும் பல தலைவர்கள் சொல்லப்பட்டது நாங்கள் தாக்கல் செய்வோம், விஞ்ஞானிகள் அணு விஞ்ஞானி கொல்லப்பட்ட போது தாக்கல் செய்வோம். ஆனால் ஒன்றுமே ஈரான் செய்யவில்லை. ஈரான் பெருசாக ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள், வீதியில் இறங்கினார்கள், நாங்கள் அழிப்போம் ஒழிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் உதவி செய்யவில்லை. அவர்கள் தங்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்ட பிறகுதான் இவ்வாறான, அதாவது மினிச்சித்தனமாக குழந்தைகள் கொல்லப்பட்ட பிறகு, மினிச்சித்தனமாக குழந்தைகள் கொல்லப்பட்டதையும் பார்க்கிறீர்கள். ஆரம்பத்திலே இல்லை என்றார்கள், அவர்கள் சொந்த மிசைல் தான் தாக்கியிருக்க வேண்டார்கள். ஒரு கடைசியாக அது எங்கிருந்து வந்தது தெரியாதார்கள், ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிலிட்டரி சொன்னது, இது அமெரிக்க மிலிட்டரி சொன்னது, இது இங்கு தாக்குதலுக்கான வாய்ப்பு கூடுதலாக அமெரிக்காவில் தான், இங்குதான் இஸ்ரேல் தான் நிற்கிறது என்று அதை ஒத்துக்கொள்வதற்கு தயக்கமாக இருந்தார்கள்.
பிறகு இறுதியாக ஒத்துக்கொள்ள வேண்டி வந்தது. அது போலவே ஒரு தலைவரை கொள்வது என்பது ஷியாக்கள் வாழ்கின்ற உலகம் முழுக்க ஒரு தலைவர்கள். அவர் சவுதி அரேபியாவில் வாழ்ந்தால் என்ன, அவர்கள் யமனில் வாழ்ந்தால் என்ன, அவர்கள் பஹ்ரைனில் வாழ்ந்தால் என்ன, ஒரு தலைவருடைய உதாரணமா ஒரு சில ஆங்கில அரசியல் நிபுணர்கள் சொல்லுகின்ற கருத்து சொல்லுகின்றார்கள், ஒரு போப்பாண்டவரை கொண்டு விட்டு கிறிஸ்தவ மக்களிடத்திலே நீங்கள் ஆதரிங்கள் இந்த போராட்டத்தை என்று சொல்வது அல்லது அவர்கள் புலியானவர்கள் சொல்வது எப்படி சாத்தியமானது என்று கேட்கிறார்கள். அது போலதான் இது ஒரு மதத்தலைவர் அவருடைய பின்பற்றுகிறவர்கள், அவரை ஆதரிப்பவர்கள், அவரை நீங்க வெறுப்பாக கருதுகின்ற பலர் உலகம் முழுக்க இருக்கிறார்கள், உலகம் முழுக்க இருக்கிறார்கள். அவர்களை இலகுவாக நீங்கள் அவர்களுடைய மனதை புண்படுத்துகிற உணர்வுகளை புண்படுத்துகின்ற மாதிரியான ஒரு பெரிய விஷயத்தை செய்துவிட்டு நீங்கள் ஆதரவளிக்க சொல்ல எதிர்பார்க்க இயலாது என்பதுதான் அவருடைய கருத்து. பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த மேற்குலக ஊடகங்கள் வச்சாலும் அவர் தன் மீது கொலை தாக்குதல் நடத்த போகுதுன்னு தெரிந்தும் அவர் பங்கருக்குள்ள போய் ஒளியறதுக்கு முயற்சிக்கல. அவர் தன்னுடைய வளமையான வாசஸ்தலத்துலதான் இருந்திருக்கிறார். தன்னுடைய மக்களுக்கு பங்கர் இல்லை, ஆனபடியால் நானும் பங்கருக்குள்ள போக மாட்டேன், ரஷ்யா அழைத்ததாக வேற சொல்லப்படுது. அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு மக்களை நேசித்த தலைவராகவும் இருக்கிறார். அவருடைய கொள்கைகள்ல தவறுகள் நிறைய இருக்குது, ஆனால் அவர் அந்த மக்களையும் நேசிக்கிறார். அவர்களுடைய குடும்பத்துக்கோ பிள்ளைகளுக்கோ பெரிய எந்த சொத்தும் இல்லை என்று வேற இப்ப தகவல்கள் வெளியில வந்திருக்கு. அப்படிதான் நீங்கள் என்ன அறியுறீங்க அதை பற்றி? எனக்கு அது சம்பந்தமான சில தகவல் வந்திருக்கிறது என்றால் தெரியவில்லை. ஊடகங்கள் எதை நம்புவது என்று லண்டனில் கூட அவருக்கு புறப்பட்டு இருக்கிறது, சொத்து இருக்கிற அவருடைய மகனுக்கு எல்லாம் செய்து வந்திருக்கிறது. ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியாது. என்னால் நான் தெரியாமல் கதைக்கலான்னு சில ஊடகங்களுடைய முழுமையான வரும் வரை கதைக்க முடியாது. ஆனால் அவர் மிக சிரமத்துக்குள்ளான ஒரு மனிதர். அவர் 2 நாள் ஆரம்ப காலங்களிலே சிறைக்கு சென்றிருக்கிறார். அவரை சாவினுடைய காலத்திலே தன்னுடைய கருத்துக்களுக்கு அடிப்படையிலே அவர் மிக மோசமான முறையில் சிறை சென்றிருக்கிறார். உள்நாட்டுக்குள்ளே இப்ப நாங்கள் தெரியும், ஸ்டாலின் காலத்திலே சைபீரியா கடத்தப்பட்டது போல உள்நாட்டுக்குள்ளே ஒரு தொகை தூரத்திலே கடத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு உள்நாட்டு நாடு கடத்தல் மாதிரி அந்த ஒரு பிரதேச கடத்தல் இதெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. இதெல்லாம் தாங்கித்தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். நீண்டகால அனுபவம் அரசியலும் உள்ள ஒரு மனிதர், நீண்டகால அனுபவங்களை மிக சோகமான அனுபவங்களை சுமந்த மனிதர் அவர். இல்ல, மேற்கு ஐரோப்பாவில அவர் வீடு சொத்துக்கள் வச்சிருந்தால் இவர்கள் அதையெல்லாம் வெளியிட்டு அதையெல்லாம் கைப்பற்றி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி இருப்பார்கள். அதுக்கான வாய்ப்பு அவர்களும் மேற்குலகுல வைக்கிற அளவுக்கு முட்டாள்களா இருந்திருக்க மாட்டோம். பொருளாதார தடையெல்லாம் இருக்கிறபடியா வார செய்தி அவர்கள்ட்ட இந்த சொத்து பத்தும் இல்லைன்னு தான் அது கூடுதலாக சொல்லப்படுது. எனவே இந்த யுத்தம் தொடர்பில் இந்த யுத்தத்தை நீங்கள் துவங்கிட்டீங்கள், அதை முடிக்கிறத பற்றி நாங்கள் தான் முடிவு எடுப்போம் இப்ப ஈரான் சொல்லுது. அதுல 4 கோரிக்கைகள் வைக்கிறார்கள் நினைக்கிறேன். ஒன்று, தங்கள் மீதான பொருளாதார தடைகள் எல்லாம் நீக்க வேண்டும். மற்றது, தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும். மற்றது அவர்கள் இனிமேல் இன்னொரு யுத்தம் அங்க வராத வரைக்கும் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதோட தங்களுடைய நியூக்ளியர் அம்பிஷன்ஸையும் அவர்கள் ஒரு கோரிக்கையாக வச்சிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. இந்த கோரிக்கை அவர்கள் ஒரு புறம் வைத்திருக்கிறார் சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு செய்தி வந்தது அதை அவர் மறுத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் எனக்கு அது முழுமையா சொன்ன கோரிக்கையோடு நானும் பார்த்தேன். ஆனால் அந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கவில்லை என்ற மாதிரியான கருத்து வந்திருந்தது. ஆனால் அரசியல் ரீதியாக கூடுதலான ஒரு இடதுசாரி சார்பான கூடுதலான ஒரு நேயர்களை அல்லது ஒரு வாசகர்களை கொண்டு ஒரு தளமான ஜோர்ஜ் கலவி, உங்களுக்கு தெரியும், பழைய இடதுசாரி, அவர் சில சஜஷன் வைக்கிறார்கள், சில முன்வைப்புகளை சொல்லுகிறார். ஒன்று, அதில் அதாவது இந்த யுத்தம் முடிவுக்கு வருவதாக இருந்தால் பாலஸ்தீனம் பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். 2வது, இந்த கருத்தை முன்வைக்கிறார், இதை ஈரான் செய்யுமா இருந்தால் அது ஒரு நல்ல முடிவாக இருக்க வேண்டிய மாதிரியான கருத்து அது நன்றாக தோன்றுகிறது. 2வது, நுய்க்குழி, அதாவது இந்த அணு ஆயுதம் செய்வது என்பது இஸ்ரேல் செய்யுமா இருந்தால் நாங்களும் செய்ய வேண்டும். ஃபுல் ஃபிளக்ஸ், அதாவது முழுமையான ஒரு அணு ஆயுத வைத்திருப்பது, அதை அவர்கள் வைப்போம், நாங்கள் வைப்போம். அல்ல என்று அவர்கள் இல்லை என்று இஸ்ரேல் இல்லாமல் செய்ய வேண்டும், அல்லது நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும். இஸ்ரேல் இல்லை என்றால் எங்களுக்கு தேவையில்லை. இஸ்ரேல் முழுமையாக இல்லாமக்க வேண்டும், நாங்கள் இல்லாமாக்குவோம், எங்களுக்கு தேவையில்லை. அதே நேரத்தில் நாங்கள் எந்த முயற்சி மேற்கொள்ள மாட்டோம் மேலே செய்வதற்கு. அது போலவே இந்த இஸ்ரேல் காசா என்பது பலஸ்தீன் என்பது பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்ற மற்றும் இனிமேல் யுத்தங்கள் நடக்கூடாது என்ற மாதிரியான கருத்து உட்பட அந்த ஒரு தீர்மானத்தை செய்வதாக இருந்தால் யுத்தம் முடிவுக்கு வரலாம். ஒரு நியாயமான ஒரு முடிவாகவும் பலஸ்தீனத்துக்கு விடுதலை கொடுக்கிறேன்னு சொன்னா அது உலகத்தினுடைய கண்களையும் கவரும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வாரான கோட்பாடு வைக்கிறார். இது ஒரு எனக்கு சரியான ஒரு நல்ல விதமா படுகிறது. ஏனென்றால் அணுவாயுதத்தை 2 பக்கம் களையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அல்லது உருவாக இருந்தால் 2 பக்கம் விதிக்கூடிய வாய்ப்பு உண்டாகிறது. அணுவாயுதத்தை பிரச்சனை பண்ணுகிறார்கள். இந்தியாவில் அணுவாயுதம் இருக்கிறது, பாகிஸ்தானத்தில் இருக்கிறது, இஸ்ரேல் இருக்கிறது, மற்ற வல்லரசுகளிடம் இருக்கிறது. வெறுமனே அணுவாயுதம் வரக்கூடாது ஈரானுக்கு என்று மாத்திரமான இந்த இதை யோசிக்கின்ற பொழுது 1953 போய் பார்த்தால்
இவர்கள் இப்ப போய் அடிக்கிறதுன்ற காரணம் ஈரானிட்ட அணு ஆயுதம் இல்லாததுதானே. ஈரான் அணு ஆயுதம் இருந்திருந்தால் இவர்கள் தாக்கி இருக்க மாட்டார்கள். அது நிச்சயமா ஈரான்ல மாவோ சொன்னார். மாவோ அணுவாயுதத்தை சைனா கண்டுபிடித்த பொழுது மாவோ சொன்னார், இந்த அணுவாயுதம் என்பது கண்டுபிடித்தது பிரச்சனைக்குரிய விடயம் என்ற ஒரு உலகத்திலே அழிவுக்கு ஒரு சக்தியை கண்டுபிடிக்கிறது. ஆனா மாவோ சொன்ன என்று கேட்டால் பலட்ஸ் ஆஃப் பவர் அழிவு இல்லாமலாக்கும். என்னிடம் அது இருக்கிறது, உங்களிடம் இருக்கிறது என்றால் நீங்கள் தயங்குவீர்களை பயன்பெறுக்கு. ஏன்னா இப்ப ஈரான்ல தற்பொழுதைய தலைவர், ஈரானிய தலைவர் வந்து அதுல கொஞ்சம் உறுதியாக இருப்பதாகவும் சொல்லப்படுது என்றால் நாங்கள் 2001ஆம் ஆண்டு முன்னைய தலைவர், நீங்கள் முதலே சொன்ன மாதிரி அவர் ஒரு மிதவாத தலைவராக இருந்தபடியால் அணு ஆயுத குண்டு தயாரிப்புக்கு அவர் செல்ல, அது தோல்வி அடைஞ்சபடியால் நாங்கள் இனி 2001 தாங்கள் அணு ஆயுதத்தை உருவாக்கி இருக்கலாம் என்று ஈரான் நினைக்குது. ஆனபடியால் இப்ப அவர்கள் அந்த அதுல கொஞ்சம் உறுதியாக மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உதாரணமாக அணுவாயுதத்தை உண்டாக்க வேண்டும் ஈரான்ல என்ற முடிவுக்கு வந்த பொழுது அதுக்கான ஒத்துழைப்பை வழங்கியவர்கள் அமெரிக்கர்களும் பிரித்தானியர்கள் அரசாங்கம். 1957 அங்கு அணுவாயுத உற்பத்தி செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தது இவர்கள் தான். ரெக்டஸ் என்று சொல்லப்படுகின்ற அதுக்கான தேவையான ஒரு கட்டமாக அணுவாயுதத்தை கொண்டு வந்த பொழுது இந்த அணுவாயுதம் அவர்களுக்கு அந்த பிரச்சனை வருகின்ற வரைக்கும், அதாவது தங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனை வருகின்ற வரைக்கும் கவிழ்க்கப்பட்டு அமெரிக்கா தான் வெளியேற்றப்பட்டு அமெரிக்கர்கள் கைதியாக்கப்பட்டு ஹொஸ்டேஜ் வைக்கப்பட்ட நேரத்திலே பயண கைதிகளாக அந்த காலகட்டம் வந்து அமெரிக்கான ஈரானிய புரட்சி தான் மாற்றிப்படுகிறது. ஈரானிய புரட்சி இல்லாமல் இருந்தால், ஈரான் சாவுனுடைய ஆட்சிகள் இருந்திருந்தால் இன்று ஒரு அணுவாயுதம் வைத்த நாடாகவே ஈரான் இருந்திருக்கும். அதற்கான முழு முயற்சிகளையும் ஒத்துழைப்பையும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உட்பட வழங்கியவர்கள் அமெரிக்கர்கள். இவர் முரண்முகையா இருக்கிறது. அப்பொழுது அவர்களுக்கு தெரிந்த ஆட்சிக்கு எதிரானது சன்னி முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி அங்கு அடக்குமுறையானவனுக்கு வழங்குவது. சதாம் ஹுசேன் ஈராக் அழைத்த பொழுது அதுக்கு அடக்குமுறையானவருக்கு வழங்குவது. அடக்குமுறையாக யார் செயற்படுகிறார் அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்குவது, அதை பலப்படுத்துவது, அவர்களை கொண்டே அவர்களுடைய சவறுகளை அல்லது அவர்களுடைய எதிரிகளை அழிக்க வைப்பது, இவ்வாறான செயற்பாடு எளிதாக்குவது. இந்த விஷயத்தை இப்ப நீங்க சொன்னீங்க, உங்களை வச்சு உங்களை அழிக்கிறது, நட்புகளை அல்லது இதெல்லாம் வச்சு அழிக்கிறது, இந்த விஷயங்களை வந்து தெற்கு உலக நாடுகள் விளங்கிக் கொள்ளுதா? அமெரிக்காவுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியை உடைக்கணும் என்றதை இவர்கள் விளங்கிக் கொள்வது. எனக்கு அப்படி தெரியல என்றால், மோடி அரசு வந்து இஸ்ரேலுக்கு பயணம் செய்துட்டு வந்திருக்கிறார். ரஷ்யாவிட்ட இருந்து ஒயில வாங்க 30 நாள் தான் வாங்கலாம் என்று அமெரிக்கா சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கிறார். இந்தியா வந்து தன்னுடைய அந்த பொலிட்டிக்கல் போர்ஸை எங்கேயாவது பயன்படுத்துதா அன்றைக்கு உலகத்துல? இல்ல, இந்தியாவுடைய மோடி ஆட்சி வந்த காலத்திலேயே நாங்கள் ஆரம்ப காலத்திலே நேருஜி காலத்திலிருந்து நாங்கள் நுண்ணலிமெண்டை பார்க்கிறோம், அணிசர நாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தெற்காசியாவில் ஏற்பட்ட அந்த இணக்கப்பாடை பார்க்கிறோம். தெற்காசியா மட்டுமில்லை, பிறகு இங்கிருந்து யுகோஸ்லாவில இருந்து டிட்டோ கூட அந்த அன்சார் அணி இயக்கத்தினுடைய ஒரு ஆதரவாளராக இருந்தே பார்க்கிறோம், மேற்கு ஆசியாவிலிருந்து. ஆனால் அந்த ஐரோப்பாவிலிருந்து அவ்வாறான நிலைமையெல்லாம் மாற்றமடைந்து இன்று இந்தியா என்பது ஒரு ஸ்டூஜ், அதாவது ஒரு தீவிரமான வலதுசாரியான ஒரு தன்மையை கொண்ட ஆட்சியாக மாறி இருக்கிறது. அங்கு இந்த இவ்வாறான இணக்கப்பாடுகளை காண்பதற்கான வாய்ப்புகள், அதாவது ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரு செயற்பாட்டு முறை மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான எந்த விதமான செயற்பாடும் அங்கு இல்லை. ஆனால் அணுகுமுறையிலே ரஷ்யாவையும் அல்லது சீனா பேணிக்கொண்டு போகிற தன்மை காணப்பட்டாலும் அது ஒரு வியாபார ரீதியான ஒரு தன்மை காணப்படுது. இன்றைக்கு உலக நாட்டில் எங்கேயும் இடதுசாரிகளோ அல்லது ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி ஒன்றுமே கிடையாது அப்படினால் அதெல்லாம் எல்லாமே ஒரு மாயா போன காலகட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இருக்கிற காலகட்டத்துக்குள்ளே இருக்கிற ஆட்சி முறையிலே இந்தியாவினுடைய ஆட்சி வந்த பிறகு அன்சாரா கொள்கையினுடைய நழுவுகள் படிப்படியாக குறைந்து இந்தியா, நீங்க சொன்ன முதலில் ஒரு நிகழ்ச்சியிலே சொல்லியிருப்பீர்கள், வல்லரசாக வேண்டும் என்ற அடிப்படையிலே எவரையாவது தாஜா பண்ணி கொண்டு அந்த செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு நுழைந்து தங்களுடைய வல்லரசினுடைய அந்த அந்தஸ்தை பெற்றுவிட வேண்டும், ஒரு வல்லரசு அந்தஸ்தை பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்பிலே செயற்படுகிறார்கள். ஆனால் இந்தியாவினுடைய அடாவடித்தனங்கள் அத்திமுறை கொண்டு உதாரணமா சுதேசிய மக்களை அவர்கள் வேறு கொண்டு மத முரண்பாடுள்ளவர்களை, கிறிஸ்தவர்களை, முஸ்லீம்களை, பழங்குடி மக்களை எல்லாம் அவர்கள் மிக மோசமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அங்குள்ள ஆட்சி முறையானது மிக மோசமாக இருக்கு. அமெரிக்காவுடைய தீர்மானம் வந்திருக்கிறது, நான் நினைக்கின்றேன் RSS நீங்க தடை செய்ய வேண்டும் என்ற அளவிலான ஒரு கருத்து வைக்கப்பட்டது அமெரிக்காவிலிருந்து, அமெரிக்காவுடைய ஜனநாயக அமைப்பு நினைக்கின்றேன். ஆனால் அதுக்கு எதிராக இன்று ஜெய்சங்கர் கருத்திருக்கிறார், அப்படி நாங்கள் செய்ய முடியாது, உங்களுடைய எடுப்படிகளை நாங்கள் என்று. என்றால் அந்த RSS பலமான கை ஓங்கி இருக்கிறது. அந்த பலமான RSS கையின் காரணமாகத்தான் இன்று இந்தியாவினுடைய அரசியல் போக்கு ஒரு விதம் மாறி இருக்கிறது. உலகம் முழுக்கவே இன்று எந்த அளவுக்கு ஒரு சர்வதேச ரீதியான ஒரு செயற்பாடுகள் நடைபெறுகிறால் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவிலே, கனடாவிலே தூதரகத்தின் ஊடாக செயற்பட்டு கொலை, ஒரு
சீக்கிய கொலை, அது பிறகு அமெரிக்காவில் எவ்வாறான கொலை ஒன்று செய்திருக்கார் முயற்சி பிடிபட்டது என்பதெல்லாம் பார்க்கின்ற பொழுது உலகம் எந்த அளவுக்கு மொசாட் இயக்கம் செயற்பட்டதோ, சர்வதேச ரீதியான செயற்பாடுகளை செய்ய முற்பட்டதோ, தங்கள் எதிரிகளை அளிக்க முற்பட்டதோ, அவ்வாறான முறைப்பு இன்னொரு படத்திலே இந்தியாவில் காணப்படுவது போல ஒரு ஒரு விஷயம் காணப்படுகிறது. அதை நாங்கள் மதலிக்க முடியாது. முன்னே இந்தியா மத்திய கிழக்கு நாடுகளோட மிகுந்த நல்லுறவை கொண்ட பேணுகிறது. இந்தியாவின் பல மில்லியன் கணக்கானவர்கள் மத்திய கிழக்குல பணியாற்றுகிறார்கள். ஈரானோட ஒரு நல்ல உறவு இந்தியாவுக்கு இருந்தது. ஆனால் கொமேனி அவர்கள் கொல்லப்பட்ட பொழுது இந்தியா அதை கண்டித்ததாக நான் பார்க்கல. அதே நேரம் அதற்கு முன்பாக இஸ்ரேலுக்கு பயணம் செய்த மோடி அதை பாட்டன் நாடு என்று அழைத்திருந்தார். அதுக்கு பிறகு இந்து சமுத்திர பிராந்தியத்துல ஈரானுடைய கப்பல் இந்தியாவில போய் பயிற்சி, ஆயுதம் இல்லாத பயிற்சி எடுத்துட்டு வந்த ஈரானிய வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்பொழுது இலங்கை ராணுவம் தான் அவர்களை போய் காப்பாற்றி இருந்தது முதல்ல. அப்ப இதெல்லாம் இந்தியா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாய்க்குட்டி மாதிரி வந்துட்டு தான், ட்ரம்ப் நாய்க்குட்டி மாதிரி. இப்ப உலகம் அப்படித்தான். இப்ப இது உலகம் என்பது அவ்வாறுதான் சென்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஆட்சி மாற்றங்கள் தலைமைத்துவங்கள் மாற்றம் அடைகின்ற பொழுது மாற்றம் ஏற்படலாமே ஒழிய இப்போது இருக்கிற நிலையிலே அவ்வாறுதான் சென்றுகிறது. நீங்கள் சொல்வது போல இலங்கையை பொறுத்தவரை கூட இலங்கையினுடைய செயற்பாடுகள் கூட பெரிதளவிலே நியூட்ரலிட்டியை பேணுவதாக சொன்னாலும் கூட ஜனாதிபதி அவர்கள் கூட ஒரு தடவை நாங்கள் கல்ஃப் கண்ட்ரிஸை ஈரான் தாக்குதலிருந்து நாங்கள் அதை கண்டிக்கிறோம் என்ற கருத்தை வெளியிட்டிருந்தார். இதுவரைக்கும் ஈரான் தாக்குதல் சம்பந்தமாக அவர் அந்த இரங்கல் புத்தகத்திலேயே போய் அவருடைய அமைச்சு ஒருத்தர் கையெழுத்திட்டு இருந்தால் கூட அதை கண்டிக்கவில்லை. இப்ப இந்த கண்டிப்பு என்பது இன்னும் வெளிப்படையாக வரவில்லை. ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய அரசரை சர்வதேச சட்டங்களையும் மீறி, இப்ப சர்வதேச இன்டர்நேஷனல் லோ நாங்கள் கடைபிடிக்கிறோம் படுகிறோம் சொல்லுகின்ற வகையிலே ஒரு இன்டர்நேஷனல் லோ மீறப்பட்டிருக்கிறது. ஒரு நாட்டினுடைய ஒரு சவரினிட்டி, அதாவது ஒரு நாட்டினுடைய இறையாண்மை மீறப்பட்டிருக்கிறது. ஒரு நாட்டினுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த வகையில் அதை கண்டிப்பதற்கான ஒரு தார்மீக உரிமை இருக்கிறது. இப்போ இங்கே இருக்கிற ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது யூரோப்பியன் அசோசியேஷன் ஆஃப் லாயர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு பகிரங்கமான அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். சட்டபூர்வமாகவே இது பெரிய சட்டத்துக்கு முரணான செயல் இது என்று. அவ்வாறான ஒரு அறிக்கை இந்தியாவிலுடைய சட்டத்தரணிகளோ அல்லது இலங்கையில் சட்ட நிறுவனங்களோ வெளிவரவில்லை, ஐரோப்பாவில் வெளிவந்திருக்கிறது. ஆகவே அது ஒரு வகையிலே ஒரு ஆறுதலான செய்தி என்னவென்றால் ஒரு சட்டத்தை சுட்டிக்காட்டி சட்டத்தரணிகளில் உள்ள பெரிய அமைப்பு ஒன்று அதை கணித்திருக்கிறது. இவ்வாறான செயற்பாடுகள், இந்த மௌனங்கள் தான், இந்த மௌனங்கள் ஒரு வகைக்கு அரசு தந்திரவாயமாக பார்க்கப்படுகிறது. சொல்றது சரியான இலங்கை போன்ற ஒரு குட்டி நாடு இப்ப அமெரிக்காவுடைய ஆடைகளை ஏற்றுமதி செய்யறதுல தாங்கி இருக்கிற நாடு நாளைக்கு அதுக்கான டரிஃப் வரும். இதை மீறி சொல்லி இருக்கத்தான் வேணும். ஆனா அதை மீறி சொல்றதால வர விளைவுகளை மக்களை எவ்வளவு தூரம் பாதிக்கும், அது இலங்கை அரசு அதை சொல்றதால இலங்கைக்கு ஆனால் உண்மையிலேயே அந்த வகையில பார்க்கின்ற பொழுது தென்னாப்பிரிக்கா செய்த அந்த முயற்சி, இஸ்ரேலுக்கு எதிரான அந்த முயற்சி உண்மையிலேயே பாராட்டப்படத்தான் வேணும். இலங்கையும் அந்த மாலுமிகளை காப்பாற்றிய அந்த விஷயம் அது இலங்கையினுடைய உண்மையில் இலங்கையினுடைய நல்ல காலம் என்று சொல்ல வேண்டிய வகையிலே இலங்கை ஒரு பக்கம் அந்த வாரான செயற்பாடுகள் இருந்தாலும் மறுபக்கத்திலே கப்பலிலே மாலுமிகளை காப்பாற்றினது என்ற விஷயம் அதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு சொல்ல வேண்டும். வகையில ஒரு ரெண்டு பக்கமும் பார்க்கின்ற பொழுது ஒரு பக்கம் அதனுடைய செயற்பட்ட முறை, அதாவது கண்டிக்காத முறை ஒன்று, ஒரு பக்கம் கல்ஃப் அதாவது வளைவு நாடுகளுக்கு ஈரான் தாக்கல் ஈரானை கண்டித்தது, மறுபக்கத்தில் இந்த வாரம் செயற்பாடுகளுக்குள் இங்கே மாலுமிகளை காப்பாற்றி ஒரு பக்கத்திலே அவர்கள் ஈரானுடைய அதை சரிப்படுத்தி விட்டார்கள் போல அது தோன்றுகிறது. இலங்கையை போன்ற சில நாடுகளுக்கு பொருளாதார ரீதியான அமெரிக்காவுடைய ஒப்பந்தங்கள், அமெரிக்காவுடைய இந்தியாவுடைய அனுசரணைகள் எல்லாம் இருக்கிற நிலையத்திலே முழுமையாகவே அவர்களை தாண்டி சொல்வதற்கான அந்த சிக்கலானது என்பதுதான் அதுல உள்ள விஷயம். அதை சொல்லுகின்ற அளவுக்கு அவர்களுக்கு இன்னும் அந்த என்ன சொல்வது, தங்கள்ல தங்கி இருக்கிற பலம் இல்லத்தானே, பலம் இல்லை, பொருளாதார ரீதியான அந்த பலகீனம் தான் அந்த விஷயத்திலே அவர்களை பலத்தை இலக்கை செய்திருக்கிறது என்று சொல்லுவேன். அந்த மற்ற வகையிலே இந்த யுத்தம் கிட்டத்தட்ட நாங்கள் சொல்லலாமா, இந்த 2 வாரம் நடந்த யுத்தத்துல உண்மையிலேயே ஈரான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை சாதிச்சிருக்குன்னு தான் சொல்ல வேணும் இல்லையா? ஈரான் உண்மையிலே அவர்கள் ஒரு வாரத்தில் முடிப்போம், 2 வாரத்தில் முடிப்போம், இப்பொழுது 6 வாரம் 4 வாரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது அமெரிக்காவினுடைய அழுத்தங்களை என்று வடகொரிய நாடுகள் அமெரிக்காவுக்கு அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்களால் எங்களுக்கு இந்த பாதிப்பு என்று உலகம் துபாய் போன்ற நாடுகள், சவுதி அரேபியா 2030 பெரிய மெகா ஒரு பொருளாதார திட்டத்தை ஒரு புதிய ஒரு சிட்டியை அமைப்பதிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற காலகட்டம். இங்கே துபாய் ஒரு பெரிய சொர்க்காபுரியாக உலகத்திலே பார்க்கப்படுகின்ற அளவுக்கு எல்லோருமே அங்கு சென்று சொத்துக்களையும் ஆதனங்களையும் ப்ராப்பர்ட்டியிலே வாங்குகின்ற, அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுகின்ற பொழுது அங்கு போய் குடியேறுகின்ற பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே இந்தியாவில் உள்ள பல சினிமா நடிகர்கள் தொடக்கம் பல ஹாலிவுட் ஆக்டர்ஸ் தொடக்கம் கிரிக்கெட்டர்ஸ் வரை அங்குள்ள அபார்ட்மெண்ட்ஸ் வாங்கி இருக்கிறார்கள் துபாயில். அது பகிரங்கமான செய்தி.
அவ்வாறு அங்கு போய் குடியேறுகின்ற அல்லது ஷாருக் கான் பேர்லயே ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கிறது. ஷாருக் கான் அபார்ட்மெண்ட் அளவுக்கு பேர் சொல்ற அளவுக்கு எல்லாம் அங்கு அது இந்தியர்கள் குடியேறி கொண்டிருக்கிற காலகட்டம் இந்திய தொழிலாக மட்டுமல்ல வியாபாரம் ஈடுபடுபவர்கள் தொழில் தேர்ச்சியாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எங்களுடைய கிரிமினல்கள் இலங்கையை சேர்ந்த அவர்களுக்கு அங்குதான் போராட்டம் கிடைக்கிறது. 90% மக்கள் சுதேசிகள் அல்ல. 90% சுதேசிகளே ஆகல. 10 விதமானவர்கள் தான் அங்குள்ள சுதேசிகள். 90% மக்கள் வந்தறி குடிகளாக வாழ்பவர்களாக தொழிலுக்காக அல்லது வேறு காரணங்களுக்காக இருப்பவர்கள் இருக்கிறார்கள். இதுவாறான குடியேறிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாமே அந்த நாட்டினுடைய பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த பொருளாதாரம் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்ற பொழுது அது பற்றி அக்கறை அந்த நாடுகளுக்கு இருக்கிறது. ஆகவே நீங்க சொல்வது போல ஈரான் மீது எதிர்த்தாக்குதல் செய்வதற்கு அவர் இன்னும் முனையவில்லை. ஈரானி வம்புகளுக்கோ சண்டைக்கு போக தயாராயில்லை. அவர்கள் சமாதானத்துக்கான இடைவெளியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாங்கள் சமாதானத்துக்கான முன்னெடுப்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது ஒரு நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு. அவ்வாறு அதன் மூலமாகத்தான் அங்கு அமைதி வாய்ப்பு உண்டு. இல்லாவிட்டால் வாய்ப்பு ஈரான் இப்ப அமெரிக்காவை எடுத்துக்கொண்டான இஸ்ரேல் எடுத்துக்கொண்டான மிக நவீன தொழில்நுட்ப ஆயுதங்கள் எல்லாம் கொண்ட நாடுகள் பிளே ஸ்டேஷன் விளையாடுற மாதிரியே அவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானால எவ்வாறு இதை தாக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈரான் என்பது நாங்கள் வெறுமனே ஆயுதங்களை வைத்து பார்க்கிறோம். ஈரான் ஆயுதங்கள் மட்டுமல்ல, மக்கள் ஒவ்வொருத்தரும் ஆயுதங்கள் தான். ஏனென்றால் 90 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள், 91 மில்லியன் சொல்லுகிறார்கள் மக்கள். அந்த மக்கள் அவ்வளவரும் இன்று, அதாவது ஆரம்ப காலத்திலே உள்ள எதிர்ப்புகள் இருந்தாலும், அங்கே சில குழுக்களான எதிர்ப்புகள் காணப்பட்டாலும் ஈரானிய அரசுக்கு எதிராக இப்பொழுது அதை ஒருமைப்படுத்தி இருக்கிறார்கள், யூனிஃபை பண்ணி விடுகிறார்கள். இந்த ஆயத்துல்லா கமேனியுடைய கொலைக்கு பின்னர் அவங்களோட மக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல இந்த அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் எல்லாம் அவர்களை மேலும் மேலும் ஒன்று சேர்த்திருக்கிறது. இப்பொழுது அவருடைய பொது எதிரி யார் என்பதையும் அவர்களுக்கு எதிரான அந்த யுத்தத்திலும் அவர் முக்கிய பங்களிப்பு செய்ய காத்திருக்கிறார்கள். ஆகவே ஈரானிய மக்கள் என்பது சாதாரணமாக நாங்கள் இப்பொழுது மக்களாக பார்க்க முடியாது, அவர்கள் ஆயுதங்களாகத்தான் பார்க்க முடியும். அவர்கள் நிச்சயமாக போராடுவார்கள். போராடித்தான் இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காகத்தான் இந்த எதிர்ப்பினை செய்வதற்காக அவர் நிச்சயமாகவே களத்தில் இறங்குவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஈரானிய வரலாறு அப்படித்தான் இருக்கிறது. பாரிய வரலாற்று பின்னணி நாகரிகம் ஒன்று இருக்குது. முதல் தோன்றிய நாகரிகங்கள்ல ஒன்று பெர்சியன் நாகரிகம். அதாவது அவர்கள் சொல்றார்கள் அந்த டீசென்ட்ரலைஸ்ட் மிலிட்டரி ஸ்ட்ரக்சர். பொதுவாக ராணுவ கட்டமைப்புகள் எல்லாம் மேலிருந்து கீழாக ஓர்டர் வர்றது, அது சொல்றது ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சர். இவர்கள் ஒரு டீசென்ட்ரலைஸ், அதாவது இவர்களுடைய தலைமைகள் கொல்லப்பட அடுத்த மட்ட தலைமைகளை மாற்றீடு செய்வதற்கான அந்த கட்டமைப்பையும் அவர்கள் வச்சிருக்கிறார்கள். நினைக்கிறேன் நீண்ட உரையாடலை நீங்க தந்திருக்கீங்க, பல்வேறு விஷயங்களை காய்ச்சிருக்கலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட வந்து கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி. நன்றி ஜெயவாரன். நன்றி.